நீங்க மொபைல்ல கிராபிக்ஸ் ஹெவி கேம்ஸ் PUBG COD அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு ஃபோன் வந்திருக்கு iQOO Neo 7. iQOO வந்து விவோட சப் பிராண்டுக்கு ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் சப் பிராண்ட். லாஸ்ட் இயர் அவங்க லான்ச் பண்ணாங்க iQOO Neo 6. அதோட அப்டேட் தான் iQOO Neo 7. இந்த போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 35,000 கீழ, ஆக்சுவலி 30,000 கீழ எஃபெக்டிவ் பிரைசிங். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பத்தியும் நான் சொல்ல போறேன். இந்த வீடியோல நான் இந்த போன் அன்பாக்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு குயிக் ரிவ்யூ கொடுக்க போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கெவ்லார் மாதிரி பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அப்படியே கிளாசிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் இந்த நியோ பிராண்டிங் இருக்குல்ல, இதை வந்து ஒரு பிக்சல் கிராபிக்ஸ் ஸ்டைல்ல கொடுத்திருக்காங்க. பழைய காலத்துல நம்ம 8 பிட்ல மாரியோ கேம்ஸ் விளையாடவல அந்த மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு. எடுத்து இத சைடுல வைப்போம். ஃபர்ஸ்ட் ஃபோன் இருக்கு, ஃபோனை அப்புறமா நான் திறந்து காட்டுறேன். பட் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம். ஆஃப்கோர்ஸ் iQOO ஃபோன்ஸ்ல உங்களுக்கு ஒரு சிலிகான் கேஸ் கண்டிப்பா கிடைக்குங்க. ஸோ தட்ஸ் குட். இட்ஸ் a பேசிக் TPU கேஸ். அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, இதாங்க மெயின் விஷயம். இந்த பெரிய பிரிக், இதான் பெரிய பிரிக் பாருங்க. 120 வாட் சார்ஜிங் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் iQOO Neo 6ல உங்களுக்கு 80 வாட் சார்ஜிங் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. இந்த தடவை 120 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. வெரி வெரி குட். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இதுல டைப் C பிளஸ் டைப் C கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் your humble SIM ejector tool. எப்படி இருக்கு பார்க்கலாமா போன்? ப்ளூ கலர்ல இருக்குங்க. அழகா இருக்கு பாக்குறதுக்கு நான் சொல்லுவேன். இட்ஸ் a very nice design. கேமரா மாடியூல் மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. ஆனா பின்னாடி பிளாஸ்டிக், அப்புறம் சைட்ஸும் பிளாஸ்டிக் தாங்க. இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. ஒரு தடவை கேஸை போட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. குட் ஸ்னக் ஃபிட்டுங்க. இந்த தடவை Neo 6 ஓட கம்பேரிசன்ல Neo 7 ஓட டிஸ்ப்ளே சைஸ் வந்து பெருசு பண்ணிட்டாங்க. பட் அதனால வெயிட் அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி கம்ஃபர்டபுள்ங்க. ஒரு கேமிங் ஃபோனுக்காக ஒரு கம்ஃபர்டபுளா ஹேண்டியா இருக்கு. இட்ஸ் வெரி குட். கர்வ்ஸும் கொடுத்திருக்கனால பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. வெயிட் செக் பண்ணி பார்த்தலாமா ஒரு தடவை எவ்வளவு இருக்குன்னு? ஐ திங்க் இட் will be under 200 grams. Let me check it. Okay. 193.5 grams. That's very good. Under 200 grams. உங்களுக்கு 6.78 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. That's very good weight distribution. அதுவும் இல்லாம உங்களுக்கு உள்ள வந்து 5000 mAh பேட்டரி கூட கொடுத்திருக்காங்க. சோ அதுபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு weight வந்து கம்மியா தான் வச்சிருக்காங்க. weight distributionும் நல்லா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க iQOO ஃபோன் பார்த்தது இல்லனா, ஆக்சுவலி பழைய iQOO ஃபோன்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு சிமிலர் டிசைன் தான் இருக்கும். பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பத்தி பேசலாம். சைடுல வந்து பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல வால்யூம் ராக்கர் இருக்கு. கீழ என்ன கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு SIM கார்ட் ட்ரே கொடுத்திருக்காங்க. லெட்ஸ் ஜஸ்ட் செக் என்ன சிம் கார்ட்ரின்னு. நான் நினைக்கிறேன் dual nano sim இருக்கும்னு. எஸ், தட் இஸ் கரெக்ட். திஸ் இஸ் a dual nano sim card tray. இப்போ மேல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, உங்களுக்கு Xiaomi போன்ல இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கிடைக்கும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க டிவி, ஏசி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு iQOO கொடுத்திருக்காங்க. தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேல ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. சோ தட்ஸ் குட். ஆக்சுவலி இதை எடுத்துடலாம் வெளியே. பிகாஸ் we'll see the display in its glory. Oh wow, நல்லா அட்டாச் பண்ணிருக்காங்க. வஸ்திரஹரன். What? இப்போ டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு Neo 6 கம்பேரிசன்ல Neo 6ல உங்களுக்கு 6.62 inch டிஸ்ப்ளே கிடைச்சது. இதுல உங்களுக்கு 6.78 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பஞ்ச் ஹோலும் சின்னதா வச்சிருக்காங்க. அப்புறம் பெசல்ஸும் தின்னா இருக்குங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இஸ் வெரி வெரி குட். சோ ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால கேமிங்க்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும், பக்காவா இருக்குங்க. இப்போ நீங்க இந்த டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா இது ஒரு AMOLED பேனல் தாங்க. உங்களுக்கு 120 Hz refresh rate, brightness 1300 nits, HDR10 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல கூட உங்களுக்கு HDR கிடைக்கும். So that's very very good. இன்னொரு விஷயம் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா iQOO Neo 6 கம்பேரிசன்ல iQOO Neo 7ல கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்கனால பிளாக் லெவல்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கு பாக்குறதுக்கு. 80,000:1 ஓட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சோ குவாலிட்டி ஆஃப் தி டிஸ்ப்ளே கண்டிப்பா இம்ப்ரூவ்ட் நான் சொல்லுவேன். அது இல்லாம உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் ஆஃப் 1200 Hz கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நீங்க கேமிங் விளையாடும் போது டச் சாம்பிளிங் ரேட் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்படியே டச் ரெஸ்பான்ஸ் நீங்க விளையாடும் போது வந்து பெட்டரா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். ஆனா இந்த iQOO Neo 7 ஓட மெயின் விஷயம் என்ன தெரியுமா? மெயின் ஃபீச்சர், மார்க்கி ஃபீச்சர், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், MediaTek Dimensity 8200 chip. இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபோன் வித் Dimensity 8200. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா K50i ல Dimensity 8100 கொடுத்திருந்தாங்க. and that was a very powerful processor. Dimensity 8200 அதோட ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர், 4 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் வச்சு இது கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ Dimensity 8200ல எங்களுக்கு AnTuTu ஸ்கோர் 8.5 lakh கிடைச்சதுங்க. K50i ல லாஸ்ட் இயர் எங்களுக்கு 8
lakh கிடைச்சது with Dimensity 8100. ஆனா iQOO Neo 6 ஓட கம்பேரிசன்ல உங்களுக்கு Snapdragon 870 கொடுத்திருந்தாங்க அதுல with 7 nanometer fabrication process. அதுல வந்து உங்களுக்கு 7.5 lakh தான் கிடைக்கும். So performance வந்து கண்டிப்பா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. Geekbench ஸ்கோரும் சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு கேமிங் நீங்க பண்றீங்கன்னா Call of Duty 90 FPS ல விளையாடலாம், PUBG New Estate 90 FPS ல விளையாடலாம். iQOO சொல்றாங்க BGMI 90 FPS கூடிய சீக்கிரம் வர போகுதுங்க. அப்புறம் இது கேமிங்காகவே போன்னால உங்களுக்கு iQOO இதுல வந்து மோஷன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படினா டில்ட் பண்ணி பீக் பண்றது, ரீலோட் பண்றது அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க செட் பண்ணிக்கலாங்க மோஷன் கண்ட்ரோல்ஸ்ல. அப்புறம் ப்ரோ கேமர்ஸ் இருக்காங்களே அவங்க கைரோஸ்கோப் நிறைய யூஸ் பண்ணுவாங்க விளையாடும் போது. அந்த கைரோஸ்கோப் கூட மைக்ரோ லெவல்ல நீங்க அதோட லெவல் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. கேமிங்காக 35,000 கீழே ஆக்சுவலி 40,000 கீழவே நான் சொல்லுவேன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க பிளஸ் 120 வாட் சார்ஜிங். நான் சொன்ன மாதிரி 120 வாட் சார்ஜிங் இட் ஆக்சுவலி சார்ஜஸ் from 0 to 100 in just 25 minutes. வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா 8 128 12 to 56 GB வேரியன்ஸ் கிடைக்கும். LPDDR5 RAM and UFS 3.1 storage. Again top of the line in this price class. சென்சர்ஸ் வந்து எல்லா சென்சர்ஸ் கிடைச்சிரும் including NFC-யும் கொடுத்திருக்காங்க. 5G connectivity உங்களுக்கு 8 5G bands கொடுத்திருக்காங்க. N77 N78 N28A இந்த 5G bands நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் and it works really well. Actually ஒரு 5G டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? ரியல் வேர்ல்ட் 5G டெஸ்ட் இங்கே இப்போவே and go. Wow, 992 Mbps download speeds கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 1 Gbps கிடைக்கும். வெளியே போனீங்கன்னா அதுக்கு மேலேயே கிடைக்குங்க உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட்டும் Bluetooth 5.3 சப்போர்ட்டும் இதுல கிடைச்சிருங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a very good very powerful in display fingerprint ஸ்கேனருங்க. இப்போ USB Type C போட்டு வச்சு நீங்க dongle யூஸ் பண்ணி பாட்டு கேக்குறீங்கன்னா இயர்ஃபோன்ஸ்ல ஹை ரெஸ் ஆடியோ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. Dolby Atmos இல்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ஆல் ரைட் தான் நான் சொல்வேங்க. ஏன்னா லெஃப்ட் ரைட் கொஞ்சம் சேனல் இம்பேலன்ஸ் இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு சவுண்ட் அதிகமா இருக்கு இந்த ப்ராப்பர் ஸ்டீரியோல. மேல உங்களுக்கு இயர் பீஸ் கூட கொடுத்திருக்கனால இயர் பீஸோட லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் கேமிங் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கேமிங்காகவே பண்ண ஒரு ஃபோன்னால iQOO என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை தூக்கிட்டாங்க. என்ன தெரியுமா? அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. இதுல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்லங்க. Neo 6ல கூட இருந்தது, இதுல இல்ல. இதுல வெறும் உங்களுக்கு ஒரு 64 மெகாபிக்சல் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வச்ச Samsung GW3 சென்சார் கொடுத்திருக்காங்க. அப்புறம் மேக்ரோ கேமரா பிளஸ் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே 2 மெகாபிக்சல்ங்க. ரெண்டுமே யூஸ்லெஸ் உங்களுக்கும் தெரியும். பட் 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட். iQOO கேமராஸ் வந்து ஜெனரலி வெரி குட்டா இருக்குங்க. குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கும், ஷார்ப்னஸ் நல்லா இருக்கும், போர்ட்ரேட் மோட், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே வெரி குட்ங்க. அப்புறம் OIS இருக்கிறதுனால லோ லைட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்திருக்காங்க. இந்த போனோட ஃபுல் கேமரா டெஸ்ட் நீங்க விரும்புறீங்கன்னா அது பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணாதான் பெட்டரா இருக்கும். பை தி வே இந்த போன்ல வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குங்க, vlog மோட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே டைரக்டா Instagram ரீலுக்கு போஸ்ட் பண்ற மாதிரி அதே எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துரும். அப்படியே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா iQOO phones வந்து Vivoட சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. So you get FunTouchOS 13 Android 13 ஓட. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா iQOO ப்ராமிஸ் பண்றது 2 years of software updates, 3 years of security updates. அப்படினா உங்களுக்கு Android 14 and 15 கண்டிப்பா கிடைக்குங்க. பட் இந்த ஃபோன் வாங்குனீங்களா உங்களுக்கு hot apps, hot games கிடைக்கும். நீங்க VApp ஸ்டோர்ல இருந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், பட் இட் இஸ் தேர். அப்புறம் ப்ளோட்வேரும் நிறைய போட்டுருக்காங்க. எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் ப்ளோட்வேர் நிறைய இருக்குங்க. 30-35,000 கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கலர் OS, Oxygen OS, One UI மாதிரி அவ்வளவு ரிஃபைண்டா ரிச்சா இருக்காது. இட்ஸ் நாட் த பெஸ்ட்னு சொல்வேன். ஸோ இதாங்க iQOO Neo 7. நீங்க ஒரு கேமர்னா இல்ல உங்க ஃபேமிலியில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராச்சும் கேமர் இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒரு பிரீமியம் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல அண்டர் 35,000 ஆக்சுவலி எஃபெக்டிவ் பிரைஸ் வந்து அண்டர் 30,000 இருக்க போது அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அன்பீட்டபிள் நம்பர் 1 நான் சொல்லுவேன். பட் மற்ற விஷயத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வேணும் அப்படின்னா then that is not available. இப்போ நீங்க நினைப்பீங்க என்னடா இந்த பிராண்ட் iQOO சொல்லிட்டு நம்ப முடியுமா, நம்பி வாங்கலாமா போன் அப்படின்னு சொன்னீங்கன்னா I'll tell you that iQOO வந்து Vivoட சப் பிராண்டுங்க. ஸோ iQOO service centers வந்து Vivoட service centers same 650 service centers all across India. So they service all iQOO phones. So நீங்க என்ன நினைக்கிறீங்க? iQOO Neo 7 பத்தி பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, கன்சிடர் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? எந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் பார்க்க விரும்புறீங்க? ரிவ்யூஸ், கம்பேரிசன்ஸ் கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆசம் வீடியோஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.